வணக்கம் நண்பா. நேற்று உதயநிதி என்ன பேசினதுக்கு ஒரு கருத்து போட்டிருந்தேன் வீடியோவா. அதுக்கு ஒருத்தன் உடனே கமெண்ட்ல டிஎம்கேக்காரன், உன்னை வெட்டுவேன் குத்துவேன் ஜெயிலில் வச்சிருவேன் தாயோடி அந்த ஓடின்னு சொன்னேன். அட போங்கடா முட்டா பயலுகளா, நீ மிரட்டுங்கிறதுக்காக நான் ஒரு அடி பின்வாங்க மாட்டேன், புரிஞ்சுதா? நான் விஜயனனுக்காக நேர்மையாக இருக்கிறவன், புரிஞ்சுதா? அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்துட்டு ஒரு 10 வருஷம் ஊழல் பண்ணியிருந்தா நீ சொல்லு, நான் கேட்பேன். ஆனால் அதிகாரத்துக்கு வராதவர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்களே, பொய்யா பரப்பிட்டு இருக்கீங்களே. நான் பேசுறதுல என்ன தவறு? நான் கருத்து சொன்னா நீ எதிர்கருத்து சொல்லணும். நான் என்னை தூக்கி உள்ள வைக்கிறேன்னு சொன்னா நான் நடுங்கிட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டியா? விஜயனனுக்காக உண்மையா பேசணும்னு நினைக்கிறேன், இந்த மக்களுக்காக பேசணும்னு நினைக்கிறேன். ஏங்க திமுக இந்த 4 வருஷமா இந்த இந்த ஆட்சியில் எந்த ஊழல் நடக்கலன்னு சொல்லுவாப்பா? முடியாது. எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்குது. நான் கேட்குறேன், அதாவது மக்களுக்கு விழிப்புணர்வு தர ஊடகமே பொய் பரப்புது. எப்படி? காசை வாங்கிட்டு பொய் பரப்புது. பத்திரிகையாளர்னு பேரில் டிபேட்டில் உட்காந்துக்கிறாங்க, அத்தனை பேருமே திமுகவுக்கு சொம்பு. அப்புறம் மக்களுக்கு என்னையா தெரியும்? ஏயா விஜயகாந்தன் குடிகாரன்னு சொல்லி இந்த ஊடகத்திலே பத்திரிக்கைன்னு சொல்லி முடிச்சிங்களா இல்லையா? இப்போ அதே வேலையை நீங்கள் பார்க்கறனால தான் கும்மாங்குத்து எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு விழுகுது, புரிஞ்சுதா? எனக்கெல்லாம் சத்தியமா விஜயனா வரலினா எனக்கு அரசியலே தெரிஞ்சிருக்காது. இப்போ அவர் வந்தனால நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு கற்றுக்கிறேன். நான் கற்றுக்கிறப்பவே இத்தனை ஊழல் நடத்திருக்கிறீங்களே, உங்களை எல்லாம் நாட்டில் விட்டா நாளைக்கு சர்வாதிகார ஆட்சி நடத்த மாட்டீங்க. இது கருத்து சுதந்திரமான நாடு, வரவனையெல்லாம் தூக்கி நீ உள்ள வச்சுவேன்னா அப்போ உன் குடும்பம் மட்டும் ஆட்சி செய்யணும். நீ மன்னராட்சி வேணுவ, மக்களாட்சி பண்ண மாட்டேன். நாங்கள் வந்து பல்ல குத்திக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டே உட்காந்துருக்கணும். நான் சொல்கிறேன், மிரட்டுறதா இருந்தா இங்கே வரு, நேரில் மிரட்டு. சும்மா இந்த பூச்சாண்டி அமைக்கிற மாதிரி இந்த கமாண்ட்லேயுமே இந்த ஜெயிலில் வை, நீ ஜெயிலில் வை, நான் உள்ளே போய்க்கிறேன், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறேன். அதனால தான் தாவைக்களை துணிஞ்சு இந்த விஷயமெல்லாம் பேசுகிறேன். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு அரசியல் பேசும் பாரு, தாங்காது, புரிஞ்சுதா? என்னோட ஸ்லாங்கில் பேசுகிறப்போ அது தாங்காது உனக்கு. விஜயனா, நேர்மையானாச்சு நீங்கள் கொடுப்பீங்கண்ணா, உங்கள் தொண்டனா கடைசி வரைக்கும் நான் உங்கள் பின்னாடி நிற்பேன். மக்கள் பேராதரவில் தாவைக்கா.